நம்ம வீட்டில் செஞ்ச பாதுஷா ரெசிபியை தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக தர்றேன். அதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 100 டால்டா, 100 ரீஃபைண்ட் ஆயில், இது ரெண்டையும் சேர்த்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மாவை நல்லா சலிச்சிக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் நான் அதில் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த மாவு மேல் கோட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உப்பு கொஞ்சம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கணும். இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஜிட்டிகை சேர்த்துருக்கோம் அதில். இப்போது அந்த ஹீட் பண்ண டால்டாவும் ரீஃபைண்ட் ஆயிலும் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை என்ன பண்ணணும், எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் விட்டு கை வச்சிடாமல் முதல்ல சூடு பொறுக்க பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதில் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் அதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்ரிக் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, எலுமிச்சை உப்புன்னு சொல்லுவாங்க, அது சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த ஆயில் ஹீட் பண்ண ஆயில் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பூரி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். என்ன தான் கடைகளில் நிறைய ஸ்வீட் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் நம்ம வீட்டில் ஏதோ 1-2 ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் அதுங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். என் பேத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செய்யும் பொழுது வந்து பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. அந்த உருண்டை உருட்டி தட்டி நான் வைக்கிறேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. இது வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட கிச்சன் வேலைகள்லையும் சரி, பிற்காலத்தில் அவங்களுடைய ஏஜுங்களில் வந்து பலகாரம் செய்யும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. நம்ம பாட்டி காலத்தில் இப்படிலாம் செஞ்சோம் நம்ம கூட இருந்தோன்னு. அதனால் எந்த ஒரு பண்டிகை வந்தாலுமே நம்ம குழந்தைங்க, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம பக்கத்தில் வச்சு அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்து செய்யலாம். இப்போ நான் வந்து ஜீராவுக்கு என்ன பண்ணுறேன், அதை நம்ம மாவை ஒரு அழகாக பிசைஞ்சு நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டோம். ஒரு 1 or 2 hours அது இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஜீரா காய்ச்ச வந்திருக்கேன். இப்போது நம்ம ஜீனியை தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சு நம்ம வந்து கம்பி பதத்துக்கு நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். ஜீரா வந்து காய்ச்சும் பொழுது எந்த ஸ்வீட்டுக்குமே வந்து வெறுமனை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜீனியை போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி செவந்து போயிடும். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜீனியை போட்டுட்டு அப்புறம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அழகாக உருண்டையாக தட்டி நானும் என் பேத்தியும் வச்சுருக்கிறத எடுத்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஹீட்டு ரொம்ப ஆகாமல் எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப புகை வர்ற மாதிரிலாம் முறுக்கு சுடுற மாதிரிலாம் வைப்போம்ல, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, இது கரிஞ்சு போயிடும். இது வந்து போட்டு ஒரு 1-2 நிமிஷத்தில் மிதந்து வரும் பாருங்க. பின்னாடி பக்கம் வெந்துருச்சுன்னா, ஒரு சைடு வெந்துருச்சுன்னா மிதந்து வரும். அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான், போட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு நம்ம ஜீராவில் ஒரு 1-2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம போடுறோம். இந்த ஜீரா வந்து ஒயிட்டாக இருக்குது நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் கேசரி பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த ஃபுட் கலர் தான் போட்டிருக்கோம். ஜீராவில் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாம் சேர்க்கலைங்க. நான் அடுத்ததில் வந்து கேசரி பவுடர் அதில் ஆட் பண்ணி அந்த கலராக நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம கடையில் செய்கிற மாதிரி இருக்கும். கடைகளில் வாங்கும்போது இந்த கலர் இருக்கும் பாருங்கள், அந்த கலரில் வரும். அது பொதுவாகவே நம்ம என்ன தான் நிறைய ஸ்வீட் வாங்கினாலும் வீட்டில் செய்கிறது வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு தான். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்னோடய சேனலுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.